சாட் ஜிபிடிக்கு ப்ராம்ப்ட் முக்கியம் இல்லை, அதை விட இதுதான் முக்கியம். இதுதான் இன்னைக்கு நாம் பேச போகிற தலைப்பு. சிம்பிள் ப்ராம்ப்டில் சிலருக்கு சூப்பர் ரிசல்ட் வருது. நாம் என்னதான் கஷ்டப்பட்டு ப்ராம்ப்ட் போட்டாலும் பெட்டர் ரிசல்ட் வரமாட்டேங்குது அப்படின்னு எப்பயாவது நினச்சிருக்கீங்களா? சில நேரத்தில் ஒரே ப்ராம்ப்டை 2 பேர் போடுவாங்க. ஒருத்தருக்கு கோல்டு அவுட்புட் வரும், இன்னொருத்தருக்கு வேஸ்ட் அவுட்புட் வரும். ஏன்னு எப்பயாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நம்மள சில பேருக்கு நாம தான் தப்பாக ப்ராம்ப்ட் போடுறோமா, இல்லை சாட் ஜிபிடி தப்பாக வேலை பார்க்குதா அப்படின்ற டவுட்டு கூட இருக்கும். 2025 ஸ்டான்ஃபோர்டு HAI ஸ்டடி ஒன்று பண்ணினாங்க. என்ன பண்ணினாங்கன்னா 10,000 ப்ராம்ப்ட்ஸ் ஃப்ரம் LLMs. LLMனா லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். சாட் ஜிபிடிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு LLM தான். அந்த மாதிரி 10,000 ரியல் வேர்ல்டு ப்ராம்ப்டை எடுத்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா 70% ஆஃப் த யூசர்ஸ் சிம்பிள் ஒன்லைன் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க எல்லாமே நான் டெக்னிக்கல் பீப்புள். அப்போ உடனே நீங்கள் என்ன கேட்பீங்க, ஐடி பீப்புளெலாம் பக்காவாக யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்பீங்க. நானும் ஐடி கம்யூனிட்டி தான். நம்ம சிஸ்டத்தோடு தான் வாழ்கிறோம். காலையில் 10 மணிக்கு கம்ப்யூட்டருக்குள்ளே தலையை விட்டோன்னா திரும்ப நைட்டு 10 மணிக்கு தான் வெளியில் எடுப்போம். ஸோ இப்படிப்பட்ட நாம் வெறும் 12% ஏஐ லிட்ரஸி தான் வச்சுருக்கோம். அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய ஜென்ஏஐ ப்ராம்ப்டிங் நாலேஜ் இருக்குது. இதை நான் சொல்லலை, நாஸ்காம் ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டடியினுடைய ரிப்போர்ட்டு இதுதான். லாஸ்ட் 1 இயரில் டெய்லி 50லேருந்து 100 ப்ராம்ப்ட்ஸ் நான் போட்டுட்ருக்கேன். என்னுடைய எஜுகேஷனுக்கு, ரிசர்ச்சுக்கு, நாங்கள் நிறைய ஏஐ ப்ராடக்ட்ஸ் டெவலப் பண்ணுறோம். அந்த நாலேஜுக்கு, லேட்டஸ்ட் மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்படின்னு நான் ஒரு 50லேருந்து 100 ப்ராம்ப்ட்ஸ் போடுறேன். அதுவும் எப்படி போடுறேன் அப்படின்னா, ஒரு பெரிய ஸ்க்ரீனில் சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணி வச்சுக்குவேன், குவென்னு வச்சுக்குவேன், பெர்ப்ளெக்சிட்டி, கிராக் 4த்தையும் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரே ப்ராம்ப்டை 4 LLMலையும் போட்டு அது எப்படி ரிசல்ட் வருது, அது ஜென்யூனாக இருக்கா, இல்லை ஏஐ ஹலுசினேஷன் ஏதாவது பண்ணுதா அப்படின்னு நிறைய ரிசர்ச் பண்ணுறோம். அப்படி ரிசர்ச் பண்ணதுனுடைய அவுட்புட்டாக நான் உங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இந்த நிமிஷத்துலேருந்து நான் ஷேர் பண்ணுறது அத்தனையுமே முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான். லாஸ்ட் மினிட் ஷேரிங்லாம் கிடையாது. அதனால் எங்கேயும் நகராமல் இந்த வீடியோவை அப்படியே பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, ஒரு குட்டி கதையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 3 பக்தர்கள், அஜய், விஜய், அசோக், 3 பக்தர்கள் கடவுளை ரொம்ப மனமுருகி வேண்டுறாங்க. திடீர்னு ஒரு நாள் கடவுள் முன்னாடி வந்துடுறாரு. 3 பேர்கிட்ட கேட்குறாரு, என்ன வரம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ ஒவ்வொருத்தராக அவங்களுடைய வரத்தை சொல்கிறதுக்கு, அவங்களுடைய வேண்டுதலை சொல்கிறதுக்கு ரெடியாகிறாங்க. அப்போ கடவுள் ஒரே ஒரு கண்டிஷன் சொல்கிறாரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் என்ன கேட்க போகிறீங்கன்றது தெரியக்கூடாது, என் காதில் கேளுங்க அப்படின்றாரு. ஃபஸ்ட்டு அஜயினுடைய வாய்ப்பு. அஜய் கேட்குறாரு, எனக்கு டெய்லி 3 வேளை உணவு கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்கிறாரு. கடவுள் கிராண்டட் அப்படின்றாரு. அடுத்து விஜய் வர்றாரு, எனக்கு 3 வேளை உணவு, கோயிலை சுற்றி இருக்கிறதுல ஒரு கடையில் எனக்கு சொந்தமாக வரணும், நாளைக்கு குழுக்கள் நடக்குது, என் பேரில் விழுந்து அந்த கடை எனக்கு மாறணும், அதே மாதிரி அந்த கடையில் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 2,000 ரூபாய் வியாபாரம் ஆகணும் அப்படின்னு கேட்குறாரு. கடவுள் அதையும் கிராண்டட்னு சொல்லிடுறாரு. இப்போ அசோக் வர்றாரு. அசோக் என்ன கேட்குறாருன்னா கடவுள்கிட்ட, கடவுளே, நம்ம ஊரில் இருக்க பெரிய பணக்காரர் பெயர் கோபால்ஜி அப்படின்றது உங்களுக்கு தெரியும். கோபால்ஜியினுடைய அம்மா சகுந்தலா இறந்து 6 மாதம் ஆயிடுச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். கோபால்ஜிக்கு வாரிசு இல்லை அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும். இப்போது எனக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சகுந்தலா அம்மாவை, அதாவது இறந்து போன சகுந்தலா அம்மாவை கோபால்ஜியினுடைய கனவுல வர வச்சு அசோக்காகிய என்ன அவங்களுடைய வாரிசா தத்து பிள்ளையா ஏற்றுக்கிறதுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறார். கடவுள் சிரிச்சிட்டு கிராண்டட் அப்படின்னு சொல்லிடுறார். அடுத்த நாள் காலையில் விடியுது. அவருக்கு 3 வேளை உணவு அன்னைக்கு கிடச்சிருது. யாருக்கு? அஜய்க்கு. விஜய்க்கு குழுக்கல்ல கடை கிடச்சிருது. அசோக்குக்கு 4 ஊர் பெரியவங்க, வக்கீல் எல்லாம் வராங்க. கோபால்ஜி தன்னுடைய தத்து பிள்ளையா லீகலாக ஏற்றுக்கிறார். ஸோ இந்த கதை என்ன சொல்லுது அப்படின்னா, இங்கே வர கடவுளும் நம்மளுடைய ஏஐயும் 2ம் ஒன்று தான்.
இதில் அஜய் கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா வேக் ப்ராம்ப்ட். ஸோ கடவுள் வந்து ஜென்ரிக்காக கேட்டார், கொடுத்துட்டார். விஜய் கேட்டது கொஞ்சம் ஸ்பெசிஃபிக் ப்ராம்ப்ட். கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு கடை வேணும், 2000 ரூபா காசு வேணும் அப்படின்னு கேட்டார். ஓகே. ஆனால் கடவுளுக்கு வந்து எப்படி ஈஸியாக இருந்தது பாருங்கள். அசோக் கேட்டது கரெக்டாக கடவுளுக்கு வந்து ஒரு ரோலை கொடுத்து அசோக் வந்து கடவுள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டார். அவருக்கு இந்த 2 பேரோட கம்பேர் பண்ணுறப்ப அவருக்கு தான் நிறைய லாபம் கிடைச்சிது. ஏன்னா அது விஷனரி ப்ராம்ப்ட். அவருக்கு வந்து மல்டி டைமென்ஷனல் சொல்யூஷன் கிடைச்சிருச்சு. இவ்வளோ தாங்க ப்ராம்ப்டிங். நீங்கள் ஏஐ கிட்ட கரெக்டாக ப்ராம்ப்டிங்கில் கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது கரெக்டாக உங்களுக்கு கொடுத்துரும். ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்மள நிறைய பேருக்கு பெட் அனிமல்ஸ் வளர்க்குற பழக்கம் உண்டு, முக்கியமாக நாய்க்குட்டி. இப்போது நம்மள ஒருத்தர்னு வச்சுக்கோங்க, ஒரு நாய்க்குட்டி வாங்கணும். இந்த நாய்க்குட்டி வாங்கணும் அப்படின்னா அது எப்படிலாம் வளர்க்கணும் அப்படின்னு நமக்கு சில கேள்விகள் வரும். அதுக்கு நம்ம ஏஐட்ட போய் கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. நார்மலாக எப்படி ப்ராம்ப்ட் போடுவோம், டெல் மீ அபவுட் டாக்ஸ். இதுதான் நார்மல் ப்ராம்ப்ட், இல்லை ஒன்லைன் ப்ராம்ப்ட். இப்போ இதுக்கு வந்து ஏஐ என்ன சொல்லுவோம் அப்படின்னா, டாக்ஸ் ஆர் டொமஸ்டிகேட்டட் மேமல்ஸ். தே ஹாவ் பீன் கம்பேனியன்ஸ் டு ஹியூமன் மேபி ஃபார் ஓவர் தி 15,000 years. அவ்வளோ வருஷமாக நாய் நம்மளோட இருக்குது, நம்மளோட பழகிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஒரு கதை கொடுக்கும். இது கேள்வி கேட்டவருக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு பார்த்தா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஏன்னா அவர் நினச்சி கேட்டது ஒன்று, ஏஐ கொடுத்துருக்கிறது ஒன்று. அப்போ இதில் என்ன பிரச்சனை, ப்ராம்ப்டை கரெக்டாக கொடுத்துருக்கணும். இப்போ கரெக்ட் ப்ராம்ப்ட் என்னன்றதை நான் சொல்கிறேன் பாருங்கள். ஐ ஆம் கெட்டிங் அ பப்பி டுமாரோ. வாட் ஆர் 3 easy steps ஃபார் அ ஃபர்ஸ்ட் டைம் டாக் ஓனர்? கான்டெக்ஸ்ட் கிளியராக இருக்குல்ல? இப்போது ஏஐ எப்படி ரெஸ்பான்ஸ் கொடுக்குதுன்னு பாருங்கள். ஏன்னா நம்ம 3 easy ஸ்டெப்ஸ்னு நம்மளுடைய ப்ராம்ப்டில் கேட்டிருக்கோம். ஏஐ எப்படி கொடுக்குதுன்னா ஃபஸ்ட்டு டிப் கொடுக்குது. ஃபஸ்ட்டு டிப் ஏஐ என்ன சொல்லுது அப்படின்னா, ஸ்டார்ட் ட்ரைனிங் அண்ட் சோஷியலைசேஷன் இயர்லி எஸ்பெஷலி இந்த ஃபஸ்ட்டு 16 weeks. 16 வாரத்திலேயே டாகுக்கு ட்ரைனிங் கொடுத்துருங்க, சோஷியலைஸ்லாம் பண்ணிடுங்க. செகண்ட் டிப், செட் அப் அ சேஃப் கன்சிஸ்டன்ட் ரொட்டீன். அதாவது டாக் வந்து காலையில் எந்திரிச்சோன்னே அதுக்கு ஒரு வாக்கிங் கூப்பிட்டு போங்க, மதியானம் தூங்குனதுக்கப்புறம் ஒரு வாக்கிங் கூப்பிட்டு போங்க, சாப்பிட்டதுக்கப்புறம் வாக்கிங் கூப்பிட்டு போங்க, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு வாக்கிங் கூப்பிட்டு போங்க. இதை வந்து ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுங்க. 3வது, இன்வெஸ்ட் இன் குவாலிட்டி ஃபுட் அண்ட் வெட் கேர். இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிப்பு வந்து நம்மளுடைய நாய்க்குட்டி இதில் வச்சிடுறாங்க. இப்போ எங்கேயாவது அது காணாமல் போயிடுச்சு அப்படின்னா அதை கண்டுபிடிச்சிடலாம். இது கொண்டு ஏஐ வந்து சொல்லிடுது. மைக்ரோ சிப் யுவர் பப் ப்ராப்பர்லி ஆர் இயர்லி. இட்ஸ் அ சிம்பிள் பெயின்லெஸ் ப்ரொசீஜர் தட் கேன் ரீயூனைட் யுவர் பப்பி இஃப் தே எவர் கெட் லாஸ்ட். எப்படி கிளியராக கொடுத்துருது பாருங்க. ஃபஸ்ட்டு ப்ராம்ப்ட்டுக்கும் செகண்ட் ப்ராம்ப்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியுது இல்லையா? ஸோ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்ன்றது ஒரு வேகான கொஷினை ஸ்மார்ட்டாக மாற்றுறது தான் அதனுடைய ஸ்பெஷாலிட்டி. ஏஐ நீங்கள் கரெக்டாக கேட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துரும். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு 3 ரூல்ஸ் எப்படி ப்ராம்ப்ட் எழுதணும் அப்படின்றத சொல்ல போகிறேன். அந்த 3 ரூல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க தயவுசெய்து கீழே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் ப்ராம்ப்டிங்கை யாரெல்லாம் பார்க்குறீங்களோ கீழே போய் ஃபஸ்ட்டுன்னு டைப் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். ஏற்கனவே எனக்கு ப்ராம்ப்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் இருக்குன்னு சொல்கிறவங்க எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். நம்ம இப்போ இந்த 3 ரூல்ஸையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ரூல் 1, பி ஸ்பெசிஃபிக். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ராம்ப்டிங் போடுறப்ப டெல் மீ அபவுட், கிவ் மீ, சே அபவுட், இந்த மாதிரி ப்ராம்ப்ட் போடுவோம். இந்த மாதிரி ப்ராம்ப்ட் போடக்கூடாது. இப்போ இந்த மாதிரி ப்ராம்ப்ட் போட்டால் என்ன கொடுக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ ஒருத்தர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கார், ஹி இஸ் ஆஸ்கிங் ஃபார் காம். போய் ப்ராம்ப்ட் எழுதுறாரு. எப்படி ப்ராம்ப்ட் எழுதுறாரு அப்படின்னா, கிவ் மீ ஸ்டெப்ஸ் டு ரிலாக்ஸ். இதுதான் ப்ராம்ப்ட். இப்படி இந்த லெவலில் தான் நம்ம எழுதுகிறோம். அப்போ உடனே என்ன பண்ணும் அப்படின்னா, ட்ரை மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன், டீப் ப்ரீத்திங் டெக்னிக்ஸ் அண்ட் ப்ராக்ரஸிவ் மசில் ரிலாக்ஸேஷன். இந்த 3 பாடி ஆக்ஷனை மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடும் ஏன்னா நம்ம கேட்டது அப்படி தான் கேட்டோம். ரொம்ப அப்ட்ராக்டாக ஹார்டாக தான் இது இருக்கும். பட் குட் ப்ராம்ப்ட் எப்படி இருக்கணும்னா ஸ்பெசிஃபிக்காக நம்ம கேட்கணும். இப்போ நான் சொல்கிறேன் குட் ப்ராம்ப்ட் என்ன அப்படின்றது. ஐ ஆம் ஃபீலிங் சூப்பர் ஸ்ட்ரெஸ்ட் ஆஃப்டர் ஒர்க். I have 10 minutes before dinner. Give me a simple, silly, calming technique I can do sitting on my couch. No apps, no music, no special tools. Make it fun. இவ்வளோதான். இதுதான் குட் ப்ராம்ப்ட்.
இப்போ இதுக்கு ஏ எப்படி ரிப்ளை கொடுக்குதுன்னு பாருங்களேன். கிராப் யுவர் ஃபேவரேட் பில்லோ, ஹக் இட் டைட். பில்லோ எடுத்து ஹக் பண்ணிக்கோ. டேக் ஸ்லோ 3 பிரீத் இன் பிரீத் அவுட், ரிப்பீட் இட் ஃபார் அனதர் 3 minutes. அதுக்கு அடுத்தது இப்போ நவ் விஸ்பர் டு த பில்லோ யூ ஆர் டூயிங் கிரேட், தென் ஹக் இட் அகெயின். தட்ஸ் இட். யூ ஜஸ்ட் கேவ் யுவர் செல்ஃப் அ ஹக், யூ ஆர் ஓகே. இவ்வளோதான். இது எந்த அளவுக்கு வித்தியாசமாக இருக்குன்றத பாருங்க. இப்போ உங்கள் முகத்தில் ஒரு சிரிப்பு வந்துடும், ஒரு பிரீத் வரும், யூ வில் பி ஃபீலிங் பெட்டர். இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு நீங்களே ஓன் ஹீலராக மாறிடுவீங்க. ஓகே, இப்போ ரூல் 2 பார்ப்போம். ரூல் 2 என்ன சொல்லுது அப்படின்னா, கிவ் கான்டெக்ஸ்ட். கான்டெக்ஸ்ட்னா என்னன்னா, ஏஐக்கு நீங்கள் யார், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற அந்த கான்டெக்ஸ்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லுது. இந்த எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த கிட்ஸ் வேர்ல்டுலேருந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுப்போம். இப்போ மாயான்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுடைய ஃப்ரெண்டு டயானாவுக்கு உடம்பு சரியில்லை. மாயா ஒரு மெசேஜ் அனுப்பணும் டயானாக்கு. இதுதான் சினாரியோ. இப்போ மாயா என்ன பண்ணும் அப்படின்னா, ரைட் அ மெசேஜ் டு மை ஃப்ரெண்ட் ஹூ இஸ் சிக், இப்படி தான் அடிப்பாங்க. இதுதான் ஒன்லைன் ப்ராம்ப்ட் அடித்து விட்டுருவாங்க. ஸோ இது கிடையாது ப்ராம்ப்ட் அடிக்கிற வே. இப்படி எழுதணும் ப்ராம்ப்ட். ஐ எம் மாயா, 10 years old. My friend Diana is sick and missed school. Write a short, sweet text message to cheer her up. Also use emojis. இதுதான் நல்ல ப்ராம்ப்ட். இதுக்கு எப்படி ஏஐ ரிப்ளை பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்றத லைட்டாக டீகோட் பண்ணுவோம். இதில் என்ன சொல்லியிருக்கோம்? ஹூ யூ ஆர், யூ ஆர் அ கிட், ஒரு குழந்தை அப்படின்றத தெளிவுபடுத்திட்டோம். அடுத்தது வாட் த சிச்சுவேஷன் இஸ், ஃப்ரெண்டு சிக், மாயாவோட ஃப்ரெண்டு டயானா உடம்பு சரியில்லை. அதுக்கு அடுத்தது என்ன டோன், சியர்ஃபுல் டோன் ப்ளஸ் இமோஜிஸ் கேட்டிருக்கோம். அதுக்கு அடுத்தது எவ்வளோ பெருசு இது இருக்கணும், நம்மளே சொல்லியிருக்கோம் ஷார்ட்டாக இருக்கணும்னு. ஸோ ஏஐ இது எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் நம்ம ப்ராம்ப்டிங் கொடுத்தவன. இப்போ ஏஐ எப்படி ரிப்ளை பண்ணுது அப்படின்னா, ஏ டயானா, ஹோப் யூ ஃபீல் பெட்டர் சூன், வி மிஸ் யூ. அந்த இடத்துல ஒரு எமோஜி, ஒரு நாய்க்குட்டி, ஒரு ஹார்ட்டின் எமோஜி. அதுக்கப்புறம் ஹியர் இஸ் அ டிராயிங் ஐ மேட் ஆஃப் அவர் கிளாஸ் டீச்சர். அந்த இடத்துல ஒரு சின்ன நாய்க்குட்டி, அதுக்கப்புறம் ஒரு ஹார்ட்டின். சி இந்த பாயிண்ட்டை பாருங்கள். ஹியர் இஸ் அ டிராயிங் ஐ மேட் ஆஃப் அவர் கிளாஸ் டீச்சர் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்கூல் படிக்கிற காலத்துலையும் இப்போ ஸ்கூல் படிக்கிற எல்லாமே நம்ம டீச்சரை கிண்டல் பண்ணி ஏதாவது நோட்டில் வரைவோம். அதை முதற்கொண்டு ஏஐ கேப்சர் பண்ணி வச்சிருக்கு. கடைசியாக எப்படி முடிக்குதுன்னா, காண்ட் வெயிட் டு see you on Monday. ஸோ இதுதான் ஏஐ கொடுத்த ரிப்ளை அவுட்புட். பர்ஃபெக்டாக இருக்குல்ல? இதுதான் ஏஐனுடைய மேஜிக். இப்போது இன்னொரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். 3வது ரூலில் இந்த ரியல் டைம் எக்ஸாம்பிள் கண்டிப்பாக நம்மளோட லைஃப்பில் கனெக்ட் ஆகும். அது என்னன்றதை பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க யாருக்கெல்லாம் ஏஐ தான் ஃபியூச்சர்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் போய் ஃபியூச்சர்னு டைப் பண்ணுங்கள். லெட்ஸ் என்கரேஜ் அதர்ஸ். இப்போது நம்ம ரூல் நம்பர் 3க்கு போகலாம். ரூல் நம்பர் 3 என்ன சொல்லுது அப்படின்னா, ஸ்பிளிட் இன் 2 ஸ்டெப்ஸ், ஆஸ்க் த ஏஐ டு திங்க். நிறைய தடவை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கிளம்ஸியாக ஏதாவது கொடுத்து ஏஐ கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறோம். ஏஐ என்ன பண்ணுது, கன்ஃபியூஸ் ஆகி நம்ம என்ன கேட்குறோமோ அது இல்லாமல் வேறு ஏதாவது கொடுத்துருது. அதனால தான் ரூல் நம்பர் 3 என்ன சொல்லுதுன்னா, ஸ்பிளிட் இட் இன் 2 ஸ்டெப்ஸ். அப்போ ஏஐ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு சினாரியோ எடுத்துக்குவோம். இப்போ எல்லாமே ஐஃபோனை நம்ம மாற்றிட்டே இருக்கோம். 15 வாங்குகிறோம், 16 வந்தால் 16 வாங்குகிறோம், 17 வந்தால் 17 வாங்குகிறோம். ஸோ இது ஒரு ட்ரெண்டாக போயிடுது. அதே மாதிரி தான் ஆண்ட்ராய்டு வச்சுருக்கவங்களும் அடிக்கடி ஃபோனை மாற்றுறாங்க. இப்போ ஒருத்தருக்கு ஃபோனை மாற்றணும், ஆனால் அவருக்கு என்ன கொஷின்னா, இந்த ஃபோனை நம்ம மாற்றலாமா வேண்டாமா அப்படின்றது தான் கொஷின்னு. வேறு யார்கிட்ட போய் கேட்குறத விட, தானே முடிவு எடுக்கிறத விட அவர் என்ன நினைக்கிறாரு, போய் ChatGPT கேட்போம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. ஸோ ப்ராம்ப்ட் இப்படி எழுதுறாரு. எப்படி எழுதுறாரு அப்படின்னா, ஷுட் ஐ பை அ நியூ ஃபோன் அப்படின்னு எழுதுறாரு. ஸோ இதுக்கு என்ன பண்ணும் ப்ராம்ப்ட், அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஒரு 2 லைனில் ரிப்ளை கொடுக்கும். பட் இது ப்ரொசீஜர் கிடையாது ப்ராம்ப்ட் எழுதுறதுக்கு. ப்ராம்ப்ட் எப்படி எழுதணும் அப்படின்னா, 3 ஸ்டெப்பாக நம்ம பிரிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன ஏஐகிட்ட கேட்குறோன்னா, லிஸ்ட் 3 reasons why someone might want a new phone. ஏஐகிட்ட நம்ம என்ன கேட்குறோம், ஏன் ஃபோன் வாங்கணும் அப்படின்றதுக்கு எனக்கு 3 ரீசன் கொடு. 2வது ஸ்டெப், லிஸ்ட் 3 reasons why someone should not buy a new phone. அதே ஏஐகிட்ட என்ன கேட்குறோம், ஏன் ஃபோன் வாங்கக்கூடாதுன்றதுக்கு 3 ரீசன் கொடு.
இப்போ ஸ்டெப் 3 என்ன சொல்லுதுன்னா, பேஸ்ட் ஆன் த அவுட்புட் ஆஃப் த போத் த ஸ்டெப்ஸ் டெல் மீ இஃப் ஐ ஷுட் பை ஒன் ஆர் நாட். சிம்பிளில் சூப்பரில் 3 ஸ்டெப்பு கொடுத்தாச்சு, ஏஐக்கு நம்ம வேலை கொடுத்தாச்சு. இப்போ ஏஐ என்ன சொல்ல போகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இதுதாங்க ஏஐனுடைய ரிப்ளை. ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு நியூ ஃபோன் இஸ் ஃபாஸ்டர், பெட்டர் கேமரா, கம்ஸ் வித் லாட் ஆஃப் நியூ ஃபீச்சர்ஸ். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கான பதில். இப்போ ரெண்டாவது கொஷினுக்கான பதில் என்ன அப்படின்னா, ஓல்டு ஃபோன் ஸ்டில் ஒர்க்ஸ் குட், நியூ ஃபோன் இஸ் எக்ஸ்பென்சிவ், டோன்ட் வேஸ்ட் மணி. இதான் செகண்ட் கொஷினுக்கான 3 அவுட்புட். இப்போ இது என்ன பண்ணுது, ஃபஸ்ட்டு கொஷினையும் செகண்ட் கொஷினையும் அசஸ் பண்ணிவிட்டு மூணாவதாக என்ன சொல்லுது அப்படின்னா, டெசிஷன் இஸ் நோ, டோன்ட் பை இட், யுவர் ஃபோன் இஸ் ஸ்டில் ஒர்க்கிங் ஃபைன் அண்ட் யூ சேவ்டு 50K. ஆண்ட்ராய்டுனா 50K, ஐஃபோன்னா 1 lakh சேவ் ஆயிடுது. இந்த காசை நம்ம வேறு எதுக்காவது யூஸ் பண்ணலாம். ஒரு அருமையான ரியல் டெசிஷன் பார்த்தீங்களா? இதில் எந்த கெஸ்ஸிங்குமே கிடையாது, பக்காவாக உங்களுக்கு கொடுத்துருச்சு. இப்போது யாருக்கெல்லாம் பேசிக் ப்ராம்ப்டிங், அட்வான்ஸ்டு ப்ராம்ப்டிங், 100+ ப்ராம்ப்ட் ஹேக்ஸ் பற்றின டீட்டெயில்டு வீடியோ வித் பிளென்டி ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ், அந்த எக்ஸாம்பிள்ஸும் 15 மெயின் ஏரியாஸ் லைக் ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ், எஜுகேஷன், ஹெல்த் கேர், அந்த மாதிரி 15 ஏரியாஸ்லேருந்து டீட்டெயில்டு வீடியோ, ஆடியோ ப்ளஸ் டெக்ஸ்ட் ட்ரைனிங் மெட்டீரியல் வேணுமோ என்னுடைய எய்ம்ஸ் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ப்ளஸ் மந்த்லி நமக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 25 hours சேவ் பண்ணி கொடுக்கக்கூடிய 50+ ஏஐ டூல்ஸு நம்மளுடைய கம்யூனிட்டியில் இருக்குது. அதை தாண்டி பர்சனலைஸ்டு பெட் அப்படிங்கிற ப்ராம்ப்ட் இன்ஜின் டூல் உள்ளே இருக்குது. அந்த டூலை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கில் எக்ஸ்பர்ட் ஆகலாம்.